யோசேப்பு வாழ்க்கை தன் சொந்த சகோதரர்களே அவனுக்கு விரோதமா எழும்புறது எவ்வளவு வேதனையா இருக்கும். நிறைய நேரம் நம்ம எல்லாத்தையும் இழந்து போனதாய் காணப்படும். யோசேப்புக்கு முதல் சொந்தங்கள் எல்லாம் எதிர்ப்பா நிக்குது. ஐயோ வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினைச்சிட்டு இருப்பான். பட்னியாதான் இந்த குழியில இருக்கணுமோ அப்படின்னு. சாவுற நிலைமையில ஒரு கை சத்தம் கேக்குது. ஐயோ என்னை விடுதலை அக்கௌண்ட் பார்த்தாங்கன்னா இவனை அடிமையா ஒரு ஊருக்கு இட்டுன்னு போறாங்க. யோசிச்சு பாருங்க. அவன் நினைப்பான் என்ன அடிமையா தான் கொண்டு போறாங்க. ஆனா அது அடிமைத்தனம் இல்ல. கர்த்தர் அவனை மீட்பதற்கு, அவன் ஜீவனை பாதுகாப்பதற்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் ஐயோ அவனை கர்த்தர் காப்பாத்திட்டு ஏதோ அடிமைத்தனம். ஆனா யோசேப்பு நிலைமை என்ன இருக்கும்னா, நான் எங்கேயோ வாழ வேண்டியவன், இன்னைக்கு நான் அடிமையா இருக்கிறேன்னு. அடிமைத்தனத்தை பிசாசு என்ன பண்ணிருக்கலாம், அவன் வகை தெரித்தாலும், அவன் திட்டம் போட்டிருந்தாலும், முதல் திட்டம் அவனை சாவடிக்கும்படியா தான் திட்டம். அந்த திட்டத்தை தான் என்ன பண்றார் கர்த்தர் மாற்றி அடிமைத்தனத்திற்கு நேராக. சில நேரம் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா ஒரே ஒரு காரியம் சொல்லுங்க, என் ஜீவன் என்னை விட்டு போகல. ஒரு ஆமென் சொல்லுவேன். இந்த ஜீவன் வைத்திருக்கிறாருன்னா கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. நான் அடிமை போல இருக்கிறேனே, எல்லாம் என்னை கேவலப்படுத்துறாங்களே, எல்லாம் என்னை அவமானப்படுத்துறாங்களே, எல்லாரும் என்னை துன்பப்படுத்துறாங்களே, நான் என்ன பண்றது? கர்த்தர் சொல்லுகிற, நீ மரிக்காம நீ இன்னைக்கு அடிமையா இருக்கிற, அதுலயும் நான் உன் கூட இருப்பேன். கர்த்தர் சொல்றார். அநேக வசனம் நீங்க யோசேப்பு புஸ்தகம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, அநேக நேரம் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆனா ஏதோ ஒரு பிழைக்க, உனக்கு சாப்பாட்டுக்கோ, உனக்கு வருமானத்திற்கோ, ஏதோ தூங்குவதற்கு ஒரு இடமோ கர்த்தர் வச்சிருக்கிறான்னு அதற்கு நன்றி சொல்லுங்க.